உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 13வது மேட்ச் குஜராத் ஜெயண்ட்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையில அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி பிச்சு பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், ஸ்மால் பவுண்டரி சைஸஸ் வேற, பேட்டர்ஸ் ஈஸியாக பவுண்டரிஸ் கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பால் பேட்டுக்கு நல்லா வரும், பேட்டர்ஸ் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். செகண்ட் இன்னிங் ஸ்டார்டிங்கில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, அந்த டைமில் விக்கெட் லாஸ் பண்ணாமல் ஆடுனா சேசிங் ஈஸியாக இருக்கும். தென் செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது பிச்சில். லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் 192 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். சேசிங்கில் மும்பை 163 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணாங்க. இங்கே ஒரே ஒரு உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு, அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 192 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 192 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 163 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா எபோவ் 190 ஒன் டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆடின 4 மேட்ச் லாஸ் ஆகி டேபிள் பாட்டமில் இருக்காங்க. செகண்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் RCB 8 விக்கெட் வித்தியாசத்தில் லாஸ் ஆனாங்க. பெத்மோனி, லிச்சிஃபீல்டு, வால்வர்டிட், தென் கார்ட்னர் மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஸ்டில் யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்சில் கார்ட்னர் மட்டும் நல்லா ஆடி இருந்தாங்க. பவுலிங்கில் டீசெண்டாக போடுறாங்க. தனுஜா கன்வர், கார்ட்னர், தென் மேக்னா சிங் எல்லாம் நல்லா பவுல் பண்ணுறாங்க, பட் ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. பெஞ்சிலையும் பெருசாக பிளேயர்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் இதே லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. பெங்களூர் பேக் டு பேக் லாஸுக்கு பிறகு லாஸ்ட் மேட்ச் UP வாரியர்ஸை பீட் பண்ணாங்க. பெங்களூர் ஸ்மிருதி மந்தனாவை பேட்டிங்கில் ரொம்ப நம்பியிருக்காங்க. மந்தனா பெர்ஃபார்ம் பண்ண 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மேகனா அண்ட் ஸ்மிருதி மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணாங்க, நல்ல ஸ்டார்டிங் கிடைச்சிது. இதே கண்டினியூ ஆகும்னு தோணுது. சோஃபி டிவன் நம்பர் 5ல் ஆடுவாங்க. மற்றபடி ஏக்தா பிஸ்த் கண்டினியூ ஆவாங்களா இல்லை ஸ்ரேயங்கா பட்டேல் உள்ள வருவாங்களா பார்க்கணும். குஜராத் ஜெயண்ட்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி அண்ட் வேதா கிருஷ்ணமூர்த்தி. மோனி சூப்பர் பிளேயர், T20ஸில் 45 ஆவரேஜ் வச்சுருக்காங்க, 500 எல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இங்கே இந்த சீசன் கிரேட்டாக இல்லை. நல்ல பிளேயர், எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம். வேதா கிருஷ்ணமூர்த்தி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. ரீசெண்டாக அதிகமான மேட்சஸ் ஆடுறதில்ல, ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப போராக தான் இருக்குது. வால்வர்டிட் சூப்பர் பிளேயர், பட் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசன் 4 இன்னிங்ஸில் சான்ஸ் கிடச்சிது, 36 ஆவரேஜில் ஆடினாங்க. பட் இந்த சீசனில் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை. எகெயின்ஸ்ட் பெங்களூர் லாஸ்ட் சீசனில் 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. நல்ல பிளேயர், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். லிச்சிஃபீல்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லா ஷாட்ஸும் ஆடுவாங்க, சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். பட் இங்கே கிரேட்டாக இல்லை. ஒரு மேட்ச்சில் நல்லா ஸ்டார்டிங் கிடச்சிது, பட் பேட் லக், ரன் அவுட் ஆனாங்க. குவாலிட்டி பிளேயர், எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். ஹேமலதா லாஸ்ட் மேட்ச்சில் சின்னதாக ஒரு இன்ஜரி, பேட்டிங்கில் ஆட வரல. இந்த மேட்சுக்கு ஆடுவாங்களா பார்க்கணும். 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஆஷ் கார்ட்னர் சூப்பர் ஆல்ரவுண்டர், 5th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. எகெயின்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங்கில் ஆவரேஜாக ஆடிருக்காங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு ஆப்போசிட்டில் ஸ்மிருதி மந்தனா ஓப்பன் பண்ணுறதால கார்ட்னர் இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர் கேத்ரின் பிரைஸ், ஸ்காட்லாந்து பிளேயர், நல்ல ஆல்ரவுண்டர். இங்கே ஒரு மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தாங்க. நல்ல பிளேயர், பேட்டிங்கில் 6th டவுனில் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பத்தான் 8th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. பேட்டிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இல்லை. பவுலிங்கில் லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக சீனியர் உமன்ஸ் T20 ட்ராஃபிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாயாலி சத்கரே ரைட் ஹேண்ட் மீடியம் பேசர், எக்கனாமியாக பவுல் பண்ணுவாங்க, பட் இங்கே சான்சஸ் பெருசாக கிடைக்காது. தனுஜா கன்வர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்.
காஷியப் ஆல்மோஸ்ட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. நல்ல பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ண முடியும். கொஞ்சம் ரிஸ்காக வேணும்னா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்னா சிங் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 4-4 எல்லாம் எடுத்தாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. குவாலிட்டி பிளேயர், ஸ்டெடி பண்ணி ஆடவும் முடியும், சேம் டைம் அட்டாக்கிங் பண்ணவும் முடியும். ரிச்சா கோஷ் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. குஜராத்தில் காஷ்யப் அண்ட் கன்வர் 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் மிடில் இருக்காங்க. பட் ரிச்சா கோஷ் ஃபைனல் ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்கவும் முடியும். ஸ்மிருதி மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க வித் மேகனா. லாஸ்ட் மேட்ச்சில் 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. எகென்ஸ்ட் குஜராத்தும் நல்லா ஆடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. சம்டைம் கார்ட்னருக்கு எகென்ஸ்டா மந்தனா இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. மந்தனா எகென்ஸ்ட் கார்ட்னர் ஓவராலாக ஆல்மோஸ்ட் 13 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ கார்ட்னர் அண்ட் மந்தனா கடையில் ஒரு பேட்டில் இருக்கும். மேகனா டீசெண்டாக ஆடிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 20-24 ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. சோஃபி டிவன் லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 5ல் ஆடி இருந்தாங்க. அதே ஆர்டரில் கண்டினியூ ஆவாங்கன்னு தோணுது. இந்த சீசனில் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. 5 இன்னிங்ஸில் 41 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் பவுலிங்கில் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட் சீசன் எகென்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸ்லேயும் 50 அடித்தாங்க. ஒரு மேட்ச்சில் 99 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இங்கே பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எல்லிஸ் பெர்ரி 1 டவுனில் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் போடலை, பட் ஆல்மோஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் குஜராத் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. சோஃபி மொலனெக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும், எஃபெக்டிவாக இருக்க முடியும். பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ரேணுகா சிங் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 2 விக்கெட் எடுத்தாங்க. மற்றபடி பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. இந்த பிச்சில் இனிஷியலாக பேசஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. பட் உமன்ஸ் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. வராகம் லெக் பிரேக் பவுலர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். சோபனா ஆஷா எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 2 மேட்ச்லேயும் நல்லா பவுல் பண்ணாங்க. பட் மற்றபடி கிரேட்டாக இல்லை. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. எக்தா பிஸ்த் லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். எந்த பவுலராவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் எக்தா பிஸ்த் கூடுதலாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. தில் பகதூர் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத்மோனி அண்ட் ரிச்சா கோஷ், பேட்டர்ஸில் மந்தனா அண்ட் மேகனாவை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஆஷ் கார்ட்னர், சோஃபி டிவன், எல்லிஸ் பெர்ரி, மொலினெக்ஸ் அண்ட் கேத்ரின் பிரைஸை ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஜார்ஜியா வராகம், தென் கன்வர். இதில் மந்தனா இல்லை மேகனாவுக்கு பதிலாக வால்வர்டிட் இல்லை லிச்சி ஃபீல்டில் ட்ரை பண்ணலாம். தென் கேத்ரின் பிரைஸுக்கு பதிலாக மேக்னா சிங்கை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் லிச்சி ஃபீல்டு, ரேணுகா சிங், காஷ்யப் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆஷ் கார்ட்னர், எல்லிஸ் பெர்ரி, சோஃபி டிவன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேத்ரின் பிரைஸ், பெத்மோனி, தென் லிச்சி ஃபீல்டு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.